ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஜேவைன் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நைட்டுக்கு ஒரு ஹெல்த்தி டின்னர் புட்டு தான் செய்ய போகிறோம். புட்டுக்கு நான் மல்டி கிரெயின் மாவு தான் எடுத்திருக்கேன். மல்டி கிரெயின் மாவில் புட்டு செஞ்சுட்டு இதுக்கு கடலைக்கறி கொஞ்சம் செஞ்சுருக்கோம். இது இல்லாமல் எனக்கு தனிப்பட்ட முறையில் தேங்காவும் அதிகப்படியான தேங்காவும் சர்க்கரையும் போட்டு சாப்பிட தான் ரொம்ப பிடிக்கும் புட்டு. இப்போ நான் ஒரு அகலமான பாத்திரத்தில் 1 கப் அளவு இந்த புட்டு மாவை எடுத்துக்கிட்டேன். இது கூட ஒரே ஒரு பிஞ்ச் மட்டும் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இந்த 1 கப் மாவுக்கு ஒரு 3/4 கப் அளவுக்கு வார்ம் வாட்டர், அதாவது வெதுவெதுப்பான தண்ணி எடுத்துக்கிறேன். நான் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தான் மாவு கலக்கி விடணும். நீங்கள் மொத்தமாக தண்ணியை கொட்டிட வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்து கலக்கி விட்டுட்டே இருங்க. நான் ஸ்பூனில் கலக்கி பார்த்தா அது சரியாக வரலை, அதனால் கையிலேயே வச்சு கலக்கிடலான்னு சொல்லிட்டு கையிலேயே வச்சு கலக்கணும். அது உங்களுக்கு நல்லா சின்ன சின்ன கட்டிங்கோடு இல்லாமல் நல்லா நீட்டாக வந்துடும். அதனால் கையிலேயே வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து, அப்பவும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தான் கலக்கணும். நல்லா உதிரியாக வர அளவுக்கு நல்லா கலக்கிடலாம். மாவை நல்லா கலக்கிட்டு இதை ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட்டில் வைக்க போகிறோம். எதுக்குன்னா தண்ணி தெளித்து நம்ம கலக்கின இந்த மாவு அதுக்கப்புறம் தான் தண்ணியெல்லாம் உள்ளே இழுத்துட்டு உறிஞ்சி நல்லா பொதுன்னு வரும். அதனால் நல்லா இது மாதிரி சின்ன கட்டி கூட இல்லாமல் பிசைஞ்சு எடுத்துட்டு இதை ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் போல் ரெஸ்ட்டில் வச்சிடலாம். நல்லா 10 நிமிஷம் கழிச்சு எடுத்து பார்த்திங்கன்னா ஊறி வந்திருக்கும், நல்லா பொதுன்னு இருக்கும். இந்த டைமில் நான் ஒரு தேங்காய் ஃபுல்லாக உடச்சி ஃபுல்லாக துருவி எடுத்துக்க போகிறேன். நம்ம புட்டு செய்யறதுக்கு இவ்வளோ தேங்காய் தேவையில்லை, பட் எனக்கு நான் சொன்ன மாதிரி தேங்காயும் சர்க்கரை சேர்த்து சாப்பிட பிடிக்கும் ரொம்ப. அதனால் 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கலக்கி வச்சுருக்க மாவை எடுத்து பார்த்துடலாம். பார்த்திங்கன்னா நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போவும் ஒரு தடவை நல்லா கைவிட்டு சின்ன சின்ன கட்டி கூட இல்லாமல் நல்லா ஊற்றி விட்டுருங்க. சப்போஸ் இந்த டைமில் உங்களுக்கு ரொம்ப ட்ரையாக தெரிஞ்சுன்னா லைட்டாக தண்ணி தெளித்து கூட இப்போவும் நீங்கள் அந்த நல்லா மாவை சாஃப்டான பக்குவத்துக்கு கலந்து எடுத்துக்கலாம். இப்போ நான் புட்டு செய்கிற அந்த புட்டு குழலில் தான் இந்த புட்டு செய்ய போகிறேன். காமனாக எனக்கு இட்லி பாத்திரத்தில் அந்த உதிரி புட்டு செய்கிற ரொம்ப பிடிக்கும். பட் இப்போ என் பாப்பா தான் கேட்டால் எனக்கு புட்டு குழலில் தான் வேணும். முதல்ல தேங்காய் போட்டுட்டு பேஸில், அதுக்கப்புறம் மாவு, அதுக்கப்புறம் மறுபடியும் தேங்காய், அதுக்கப்புறம் மாவு, மறுபடியும் தேங்காய் போட்டு க்ளோஸ் பண்ணி புட்டு பானையில் தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இதை மேலே ஸ்டோர் பண்ணிடுங்க. இது ஒரு 10 நிமிஷம் வெந்தால் போதும். நல்லா மணம் வர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் செக் பண்ணணுன்னா கூட ஒரு மைகூதி உள்ளே விட்டிங்கன்னா கடைசி வரைக்கும் ஒட்டாமல் வந்துச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். எடுத்து ஜாக்கிரதையாக தான் எடுக்கணும். புட்டு பானையிலேருந்து இந்த குடல் தண்ணி எடுக்கிறது ஒரு பெரிய டாஸ்க்கு தான். நான் எப்போவுமே எடுக்கும்போதெல்லாம் கை சுட்டுக்கத்தான் செய்யுது. இப்போ இதை மைகூதியை பின்னாடி வச்சு தள்ளிங்கன்னா சூப்பரான மல்டி கிரைன் புட்டு ரெடி. இதுக்கு கடலைக்கறி வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி, ஈஸியாக ஜீரணமும் ஆகிடும். நைட் டைமில் இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். இந்த 2 பார்ட்டில் ஒரு பார்ட் ஒரு ஆள் சாப்பிட்டாவே வயிறு ஃபுல்லாக ஆகிடுச்சு. எங்கள் வீட்டில் நான் 4 பார்ட்டு தான் செஞ்சேன், 2 தடவை. அதுவே எங்கள் 4 பேருக்கும் சரியாக இருந்துச்சு. இது கூட நான் தேங்காய் பூ நிறையா சேர்த்து சர்க்கரை சேர்த்து சாப்பிட்றதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எனக்கு குழந்தையிலேருந்தே புட்டுனா தேங்காயும் சர்க்கரையும் சேர்த்து தான் சாப்பிட பிடிக்கும். நீங்களும் இது எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பாருங்கள். ஹெல்த்தியாகவே சாப்பிடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.